பெண்களின் உள்ளாடைகளை மட்டுமே குறிவச்சு திருடன கேரள வாலிபரை போலீசார் அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க. அரை முழுக்க குவிந்து கிடந்த உள்ளாடைகளால் போலீசாரே அதிர்ந்து போன சம்பவம் இது. நகை திருடன், செல்போன் திருடன், பைக் திருடன், சைக்கிள் திருடன், ஏன் செருப்பு திருடனை கூட நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உள்ளாடை திருடனை பார்த்துள்ளீர்களா? கருப்பு சிவப்பு கோடு போட்ட சட்டையில் போஸ் கொடுக்கும் இந்த தங்கத்தம்பிதான் அந்த உள்ளாடை திருடன். மாடியில் காய போடும் பெண்களின் உள்ளாடைகளை குறிவைத்து திருடி குதூகலித்திருக்கிறார். பெங்களூருவின் ஹெப்பகோடியில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதி. சமீப காலமாக மொட்டை மாடியில் காய போடும் பெண்களின் உள்ளாடைகள் மட்டும் காணாமல் போயிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக புத்தம் புதிய உள்ளாடைகள் அதிகமாக மாயமாகி இருக்கின்றன. என்னதான் கொடிக்கம்பியில் கிளிப் மாட்டி பாதுகாப்பாக காய போட்டாலும் கூட உள்ளாடைகள் மாயமாவதை தடுக்க முடியவில்லை. இதனால் அந்த குடியிருப்பில் வசித்த பெண்கள் அனைவரும் அச்சத்தில் தவித்திருக்கிறார்கள். இதனையடுத்து நடக்கும் மர்மம் குறித்து ஹெப்பகோடி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பேரில் குடியிருப்பு பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் வாலிபர் ஒருவர் சுற்றித் திரிந்ததை கண்டறிந்துள்ளனர். அவர் எதையோ மறைத்துக் கொண்டு செல்வதும் வீடியோவில் பதிவாகி இருந்தது. உடனே அந்த நபரின் அடையாளங்களை வைத்து தேடுதல் வேட்டை நடத்தியதில் அதே பகுதியில் வசித்து வந்த அமுல் என்ற வாலிபரை தட்டி தூக்கி இருக்கிறார்கள். அவரிடம் நடத்திய விசாரணையில்தான் காணாமல் போன உள்ளாடைகளின் கதை வெளிவந்தது. அமுல் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர். 23 வயதாகிறது. பெங்களூருவில் தங்கி வேலை பார்த்து வந்திருக்கிறார். இவருக்கு பெண்களின் உள்ளாடைகளை திருடி அணியும் பழக்கம் இருந்து வந்துள்ளது. பெண்களின் உள்ளாடையை அணியும் போது ஒரு விதமான போதை ஏற்படுவதை உணர்ந்திருக்கிறார். இதனால் அந்த போதைக்காக தொடர்ந்து அக்கம் பக்கத்தில் வசிக்கும் பெண்கள் துணிகளை உலர்த்துவதற்காக மொட்டை மாடியில் காயப்போடும் உள்ளாடைகளை யாருக்கும் தெரியாமல் திருடி வந்துள்ளார். பகலில் திருடினால் மாட்டிக்கொள்வோம் என நினைத்து இரவு நேரங்களில் மட்டுமே உள்ளாடை திருடுவதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். அதிலும் புதிய உள்ளாடைகள் என்றால் அமுலுக்கு ஒரே குஷிதான். திருடுவது மட்டுமின்றி அந்த உள்ளாடைகளை அணிந்து ஆபாசமாக வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் ரீல்ஸாக பதிவு செய்திருக்கிறார். இதனையடுத்து போலீசார் அவரது வீட்டில் நடத்திய சோதனையில் மூட்டை மூட்டையாக உள்ளாடைகள் குவிந்து கிடந்துள்ளன. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் உள்ளாடை திருடன் அமுலை கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கர்நாடகாவில் இப்படி நடப்பது இது முதல் முறையல்ல. கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் 25 வயது நிரம்பிய சாப்ட்வேர் என்ஜினியர் ஒருவர் மாணவிகளின் உள்ளாடைகளை திருடிய வழக்கில் தும்கூரு போலீசாரிடம் சிக்கினார். தற்போது அந்த உள்ளாடை திருடன் வரிசையில் அமுலும் இணைந்து விட்டார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.